வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். 4வது ஆண்டாக உரையை புறக்கணித்து வெளியேறினார் ஆளுநர் RN ரவி. மரபை ஒருபோதும் மாற்ற முடியாது என சபாநாயகர் அப்பாவு திட்டவட்டம். ஆளுநர் வெளிநடப்பால் திமுக அரசின் சாதனைகளை மறைத்துவிட முடியாது. ஆளுநர் உரை என்ற நடைமுறையை விளக்க நடவடிக்கை மேற்கொள்ளப் போவதாக முதலமைச்சர் பேச்சு. ஆளுநர் உரையின் போது மரபை மீறி முதலமைச்சர் உரையாற்றியது தவறு. ஆளுநர் மீது திமுக தவறான எண்ணத்தை உருவாக்குவதாக எடப்பாடி பழனிசாமி பேட்டி. சட்டமன்ற மரபுகளை ஆளுநர் துச்சமாக கருதி அவமதித்துள்ளார். ஆளுநர் RN ரவியின் செயல்பாட்டுக்கு வைகோ கண்டனம். சட்டப்பேரவையில் ஆளுநர் RN ரவி உரையாற்றாமல் வெளிநடப்பு செய்தது குறித்து ஆளுநர் மாளிகை விளக்கம் அளித்துள்ளது. ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் மரபுப்படி ஆளுநர் RN ரவியின் உரையுடன் கூட்டத்தொடர் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டது. அதன்படி தமிழக சட்டப்பேரவைக்கு ஆளுநர் RN ரவி வருகை தந்தார். முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் இசைக்கப்பட்டதை தொடர்ந்து உரையை தொடங்குமாறு பேரவைத் தலைவர் அப்பாவு ஆளுநரிடம் கோரிக்கை வைத்தார். தேசிய கீதம் இசைக்கப்படாததால் உரையை படிக்க மறுத்த ஆளுநர் வருத்தம் தெரிவித்துவிட்டு பேரவையை விட்டு வெளியேறினார். இது தொடர்பாக ஆளுநர் மாளிகை விளக்கம் அளித்து அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதில் ஆளுநரின் மைக் பலமுறை அணைக்கப்பட்டுள்ளதாகவும் ஆளுநர் உரையில் ஆதாரமற்ற தவறான பல தகவல்கள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய கீதம் மீண்டும் அவமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அடிப்படை அரசியலமைப்பு கடமை புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக ஆளுநர் மாளிகை அறிக்கை வெளியிட்டுள்ளது. இது குறித்து செய்தியாளர் சந்திப்பில் பேசிய சபாநாயகர் அப்பாவு அரசின் நிறை குறைகளை பேசுவதற்கு ஆளுநர் அரசியல்வாதி அல்ல என விமர்சித்தார். சட்டசபை வரலாற்றில் முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்தும் நிறைவில் தேசிய கீதம் பாடப்படும் மரபை ஒருபோதும் மாறப்படாது எனவும் தெரிவித்தார். ஆண்டின் தொடக்கத்தில் ஆளுநர் உரை என்ற நடைமுறையை விளக்கிடும் வகையில் அரசியலமைப்பு சட்டம் திருத்துவதற்கான முயற்சிகளை முன்னெடுக்கப் போவதாக முதலமைச்சர் MK ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டமன்ற பேரவையில் ஆளுநர் உரையை வாசிக்காமல் RN ரவி அவையிலிருந்து வெளியேறிய நிலையில் முதலமைச்சர் MK ஸ்டாலின் தீர்மானத்தை கொண்டு வந்து உரையாற்றினார். அதில் ஆளுநரின் செயல் அவர் வசிக்கக்கூடிய பதவிக்கு அழகல்ல என்றும் ஆளுநர் தனது சொந்த கருத்துக்களை தெரிவிப்பதற்கோ மாநில அரசால் தயாரித்து வழங்கப்பட்ட உரையில் நீக்கம் செய்வதற்கோ அரசமைப்பு சட்டத்தில் இடமில்லை என குறிப்பிட்டார். ஆளுநர் என்பவர் மாநில நலனில் அக்கறை கொண்டவராக, மக்கள் மேம்பாட்டில் ஆர்வம் கொண்டவராக, உண்மையை பேசுபவராக இருக்க வேண்டும் என்று தெரிவித்தார். மேலும் மரபு வழி நிகழ்வுகள் ஆளுநர் உரையின் தமிழாக்கம் மற்றும் தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்ற கோரிக்கை விடுத்தார். பின்னர் அவையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பின்னர் தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றி தந்த உறுப்பினர்களுக்கு நன்றி தெரிவித்து முதலமைச்சர் உரையாற்றினார். இதையடுத்து ஆண்டின் தொடக்கத்தில் ஆளுநர் உரை என்ற நடைமுறையை விளக்கிடும் வகையில் அரசமைப்பு சட்டத்தை திருத்துவதற்கான முயற்சிகளை ஒத்த கருத்து கொண்ட அரசியல் கட்சிகள் துணையோடு திமுக முன்னெடுக்கும் என்று உறுதியளித்தார். ஆளுநர் என்பவர் மாநில நலனில் அக்கறை கொண்டவராக, மக்கள் மேம்பாட்டில் ஆர்வம் கொண்டவராக, உண்மையை பேசுபவராக இருக்க வேண்டும். மக்களுடைய பேராதரவோடு பெரும்பான்மையோடு வெற்றி பெற்று ஆட்சி அமைந்துள்ள அரசு எடுக்கின்ற முடிவுகளுக்கு ஒத்துழைப்பு கூடியவராக இருக்க வேண்டும். அதைத்தான் அரசமைப்பு சட்டமும் அந்த பதவி வகுப்பிடம் இருந்து எதிர்பார்க்கிறது. ஆனால் நம்முடைய ஆளுநர் அவர்கள் அதற்கு மாறாக செயல்படுகிறார். மாநில நிர்வாகத்தை முடக்கவும் பொது மேடைகளில் அரசியல் பேசியும் அவதூறு பரப்பி வருகிறார். அது அவர் சொந்த விருப்பம் என்று கருதலாம். எனினும் அத்தகைய ஒரு முயற்சியை இங்கும் செய்ய அவர் முனைவது ஏற்புடையது அல்ல. ஆளுநர் மீது திமுக அரசு தவறான எண்ணத்தை உருவாக்குவதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என தமிழக சட்டசபை கூட்டத்தொடர் எதிர்ப்பு தெரிவித்து அதிமுகவினர் சட்டசபையை விட்டு வெளியேறினர். இதையடுத்து சட்டசபை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி திமுக ஆட்சியில் கொலை, கொள்ளை நடக்காத நாட்களே இல்லை எனும் அளவுக்கு மோசமான நிலையில் உள்ளதாக குற்றம் சாட்டினார். ஆளுநர் மீது வேண்டுமென்றே தவறான எண்ணத்தை திமுக அரசு உருவாக்குவதாகவும் ஆளுநர் உரையின் போது மரபை மீறி முதலமைச்சர் உரையாற்றியது தவறு என கூறினார். ஆளுநர் மாளிகையின் அறிக்கை முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார்.
தமிழக சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ரகுபதி, தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இருந்து ஆளுநர் RN ரவி வெளிநடப்பு செய்தது குறித்து விளக்கம் அளித்தார். சட்டப்பேரவை நிகழ்ச்சியின் இறுதியிலேயே தேசிய கீதம் இசைப்பதே தமிழ்நாட்டின் மரபு என்றும், தமிழ்நாட்டின் மரபு பற்றி ஆளுநருக்கு விளக்கம் அளித்தும் உரையை வாசிக்காமல் ஆளுநர் வெளியேறிவிட்டதாக தெரிவித்தார். ஆளுநர் தனது சொந்த கருத்துக்களை தெரிவிப்பதற்கு இடமில்லை என குறிப்பிட்ட அவர், பாஜகவின் பிரதிநிதியாக சட்டப்பேரவைக்கு ஆளுநர் ரவி வந்து சென்றுள்ளதாக விமர்சித்துள்ளார். ஆளுநர் மாளிகையின் அறிக்கை முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என அவர் தெரிவித்துள்ளார். ஆளுநர் ஏதோ தான் சொல்லிவிட்டால் அதை உண்மை என்று மக்கள் எண்ணி விடுவார்கள் என்று நினைக்கின்றார். அப்படி ஆளுநருடைய மைக் அமர்த்தப்படவில்லை. அமர்த்த வேண்டிய அவசியமும் எங்களுக்கு கிடையாது. அவரை நாங்கள் பேசத்தான் விட்டிருக்கோமே தவிர மைக்கை ஆஃப் பண்ண அழைக்கவில்லை. ஆனால் அங்கிருந்து மற்றொரு பல்வேறு குற்றச்சாட்டுக்களை, பொய்யான குற்றச்சாட்டுக்களை, இன்றைக்கு எதிர்க்கட்சிகள் கூட சொல்லாத குற்றச்சாட்டுக்களை எல்லாம் இன்றைக்கு வரிந்து கட்டிக்கொண்டு எல்லோருக்கும் வக்காலத்து வாங்குகிற ஒரு வக்கீலாக இன்றைக்கு இருந்து கொண்டு இந்த அரசுக்கு எதிராக என்னென்ன குற்றச்சாட்டுகள் சொல்ல முடியுமோ அதையெல்லாம் பொய்யாக இன்றைக்கு சொல்லியிருக்கின்றார். சட்டப்பேரவையில் 4வது ஆண்டாக உரையை புறக்கணித்து ஆளுநர் RN ரவி வெளியேறினார். ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் ஆளுநர் RN ரவியின் உரையுடன் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டது. அதன்படி சட்டப்பேரவைக்கு ஆளுநர் RN ரவி வருகை தந்தார். முதலில் தமிழ்த்தாழ் வாழ்த்து பாடல் இசைக்கப்பட்ட நிலையில் உரையை தொடங்குமாறு பேரவைத் தலைவர் அப்பாவு ஆளுநரிடம் கோரிக்கை வைத்தார். தேசிய கீதம் இசைக்காததால் உரையை படிக்க மறுத்த ஆளுநர் வருத்தம் இருப்பதாக தெரிவித்துவிட்டு பேரவையை விட்டு வெளியேறினார். இதேபோல் கடந்த 2022ஆம் ஆண்டுக்கு பிறகு தமிழக அரசு அளித்த உரையை ஆளுநர் முழுமையாக வாசிக்கவில்லை. 2023ஆம் ஆண்டு சட்டப்பேரவை முதல் கூட்டத்தொடரில் உரையாற்றிய போது ஆளுநர் RN ரவி பாதியிலேயே புறப்பட்டு சென்றார். 2024ஆம் ஆண்டு கூட்டத்தொடரிலும் தமிழ்த்தாழ் வாழ்த்து தொடர்ந்து தேசிய கீதம் பாடப்படவில்லை என கூறி ஆளுநர் உரையை வாசிக்காமல் சென்றது குறிப்பிடத்தக்கது. ஆளுநர் மாளிகையின் அறிக்கை முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ரகுபதி, தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இருந்து ஆளுநர் RN ரவி வெளிநடப்பு செய்தது குறித்து விளக்கம் அளித்தார். சட்டப்பேரவை நிகழ்ச்சியின் இறுதியிலேயே தேசிய கீதம் இசைப்பதே தமிழ்நாட்டின் மரபு என்றும், தமிழ்நாட்டின் மரபு பற்றி ஆளுநருக்கு விளக்கம் அளித்தும் உரையை வாசிக்காமல் ஆளுநர் வெளியேறிவிட்டதாக தெரிவித்தார். ஆளுநர் தனது சொந்த கருத்துக்களை தெரிவிப்பதற்கு இடமில்லை என குறிப்பிட்ட அவர், பாஜகவின் பிரதிநிதியாக சட்டப்பேரவைக்கு ஆளுநர் ரவி வந்து சென்றுள்ளதாக விமர்சித்துள்ளார். ஆளுநர் மாளிகையின் அறிக்கை முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என அவர் தெரிவித்துள்ளார். ஆளுநர் ஏதோ தான் சொல்லிவிட்டால் அதை உண்மை என்று மக்கள் எண்ணி விடுவார்கள் என்று நினைக்கின்றார். அப்படி ஆளுநருடைய மைக் அமர்த்தப்படவில்லை. அமர்த்த வேண்டிய அவசியமும் எங்களுக்கு கிடையாது. அவரை நாங்கள் பேசத்தான் விட்டிருக்கோமே தவிர மைக்கை ஆஃப் பண்ண அழைக்கவில்லை. ஆனால் அங்கிருந்து மற்றொரு பல்வேறு குற்றச்சாட்டுக்களை, பொய்யான குற்றச்சாட்டுக்களை, இன்றைக்கு எதிர்க்கட்சிகள் கூட சொல்லாத குற்றச்சாட்டுக்களை எல்லாம் இன்றைக்கு வரிந்து கட்டிக்கொண்டு எல்லோருக்கும் வக்காலத்து வாங்குகிற ஒரு வக்கீலாக இன்றைக்கு இருந்து கொண்டு இந்த அரசுக்கு எதிராக என்னென்ன குற்றச்சாட்டுகள் சொல்ல முடியுமோ அதையெல்லாம் பொய்யாக இன்றைக்கு சொல்லியிருக்கின்றார். தாவேக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு கூட்டம் பனையூரில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. சட்டசபை தேர்தல் விரைவில் நடைபெற உள்ள நிலையில் அனைத்து கட்சிகளும் தேர்தல் பணிகளை தொடங்கியுள்ளனர். தாவேக சார்பிலும் தேர்தல் அறிக்கை தயாரிக்க குழு அமைக்கப்பட்டுள்ளது. இக்குழுவில் அருண்ராஜ், ராஜ்மோகன் என மொத்தம் 12 பேர் இடம்பெற்றுள்ளனர். இந்நிலையில் தாவேக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு கூட்டம் சென்னையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் தமிழ்நாட்டு மக்களின் முன்னேற்றத்தையும் மாநிலத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சியையும் நோக்கமாக கொண்டு இந்த தேர்தல் அறிக்கை உருவாக உள்ளதாகவும், இது தொடர்பாக பல்வேறு தரப்பினரின் கருத்துக்களை அறிந்து தரவுகளை பெறுவது குறித்து கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் 4 நாட்கள் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில்,
தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஜனவரி 23ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவித்துள்ளது. அதே சமயம் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் 2 நாட்கள் குறைந்தபட்ச வெப்பநிலை இயல்பை விட குறைவாக இருக்கக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. திருவள்ளூர் அருகே பூக்கடை வைப்பதில் ஏற்பட்ட தகராறில் 7 மாத கர்ப்பிணி பெண்ணை உருட்டுக்கட்டையால் தாக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் அடுத்த காக்கலூர் பகுதியை சேர்ந்த பிரியதர்ஷினி என்ற பெண் 7 மாத கர்ப்பிணியாக உள்ளார். இவரது தாயார் அலமேலு வீரராகவர் கோவில் அருகில் பூக்கடை வைத்து வியாபாரம் செய்து வருகிறார். இந்நிலையில் இவர்களின் கடை அருகே வியாபாரம் நடத்தி வந்த புகழேந்தி என்பவருக்கும் பிரியதர்ஷினிக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. மேலும் பிரியதர்ஷினியை புகழேந்தி கட்டையால் துரத்தி அடித்ததாக கூறப்படுகிறது. இதனால் கர்ப்பிணி பெண் காயமடைந்த நிலையில் இந்த தாக்குதல் குறித்த வீடியோ தற்பொழுது இணையத்தில் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட கர்ப்பிணி பெண் பிரியதர்ஷினி அளித்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு போனோம், அங்கே ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். நாங்கள் வெளியே வந்து நின்னதுக்கு எஸ்பி ஆஃபீஸில் குத்தல, அங்கேயே போய் பார்த்துக்கோ, இங்கே எதுக்கு வர, முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க இங்கே கொடுக்காம அங்கேயும் போய் கொடுத்தீங்க. எஸ்ஐ இல்லைன்னு எப்படி மென்ஷன் பண்ணுவீங்க? உங்களுக்கு ஃபுல்லாக நாங்கள் தான் வந்து நிற்கணும், அவங்கள வந்து நிற்பீங்கன்னு சொல்லிட்டு போலீஸ்கார் சொல்கிறாரு. ஸ்டேஷனில் வெளியவே ஆல்ரெடி நீ ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க நடவடிக்கை எடுக்க அதுதான் சொன்னது. நீ எப்படி மென்ஷன் பண்ணுவ இதில் எஸ்ஐ இல்லைன்ட்டு சொல்லுது. கம்ப்ளைண்ட் வாங்கலை. நான் அதான் கேட்டேன், சார் நாங்கள் 10 வாட்டி வந்து தெரிஞ்சல சார், நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், நான் 10 வாட்டி வந்து தெரிஞ்சல சார், நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க நியாயமானா? உன் மேலே தப்பு இருந்தால் உன் மேலேயும் எஃப்ஐஆர் போடுவேன், அவங்க மேலே தப்பு இருந்தால் நான் சொன்னேன் சார் போட்டுக்கோங்க சார், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நாங்கள் வந்து தப்பு பண்ணால் தான் நாங்கள் பயப்படணும், நான் ப்ரெக்னென்ட் லேடின்ற, ஏன் யாருமே ப்ரெக்னெண்ட்டாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. தங்கம் விலை இன்று காலை சவரனுக்கு 1280 ரூபாய் உயர்ந்த நிலையில் மாலை மீண்டும் 2320 ரூபாய் அதிகரித்துள்ளது. சர்வதேச பொருளாதார நிலைக்கேற்ப தங்கம் விலை அவ்வப்போது ஏற்ற இறக்கத்தை சந்தித்து வருகிறது. கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக தங்கம் விலை உயர்ந்து வரும் நிலையில் இன்று காலை அதிரடியாக சவரனுக்கு 1280 ரூபாய் உயர்ந்து 1,08,080 ரூபாய்க்கு விற்பனையானது. கிராமிற்கு 160 ரூபாய் உயர்ந்து 13,610 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இந்நிலையில் மாலை மீண்டும் சவரனுக்கு 2,320 ரூபாய் உயர்ந்து நகை பிரியர்கள் இடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதன்படி 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 290 ரூபாய் உயர்ந்து 13,900 ரூபாய்க்கு, சவரனுக்கு 2,320 ரூபாய் உயர்ந்து 1,11,200 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. அதேபோல் காலை கிராமிற்கு 12 ரூபாய் உயர்ந்த வெள்ளியின் விலை மாலை மீண்டும் 10 ரூபாய் உயர்ந்து 340 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளி 3,40,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. தொடர்ந்து அதிகரித்து வரும் தங்கம் மற்றும் வெள்ளி விலையால் இனி சாமானிய மக்கள் நகையே வாங்க முடியாத சூழல் நிலவி வருகிறது. தெற்கு ஸ்பெயினில் தடம் புரண்ட அதிவேக ரயில் பெட்டிகள் மீது எதிரே வந்த மற்றொரு ரயில் மோதிய விபத்தில் 39 பேர் உயிரிழந்துள்ளனர். தலைநகர் மாட்ரிட்டில் இருந்து தெற்கே 370 கிலோமீட்டர் தொலைவில் ஞாயிற்றுக்கிழமை இரவு இந்த கோர விபத்து நிகழ்ந்துள்ளது. மலாக்காவிலிருந்து மாட்ரிட் நோக்கி 300 பயணிகளுடன் சென்ற ரயிலின் பின்பகுதி பெட்டிகள் திடீரென தடம் புரண்டு அருகே உள்ள தண்டவாளத்தில் சாய்ந்தன. அதே நேரத்தில் மாட்ரிட்டில் இருந்து ஊஹெல்வா நோக்கி வந்து கொண்டிருந்த மற்றொரு ரயில் அந்த பெட்டிகள் மீது மோதின. இதில் ரயிலின் முதல் 2 பெட்டிகள் தண்டவாளத்தை விட்டு தூக்கி வீசப்பட்டு அருகில் இருந்த 12 அடி ஆழமான பள்ளத்தில் விழுந்து நொறுங்கின. சம்பவ இடத்தை நேரில் பார்வையிட்ட லூசியா மாகாண தலைவர் விபத்தில் நொறுங்கிய பெட்டிகளுக்குள் மீட்பு குழுவினர் தேடுதல் பணியை தொடர்ந்து வருவதாகவும், உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த விபத்து காரணமாக மாட்ரிட் மற்றும் லூசியா மாகாண நகரங்களுக்குள் இடையேயான ரயில் போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டது. மீண்டும் தலைப்பு செய்திகள். 4வது ஆண்டாக உரையை புறக்கணித்து வெளியேறினார் ஆளுநர் RN ரவி. மரபை ஒருபோதும் மாற்ற முடியாது என சபாநாயகர் அப்பாவு திட்டவட்டம். ஆளுநர் வெளிநடப்பால் திமுக அரசின் சாதனைகளை மறைத்துவிட முடியாது.
ஆளுநர் உரை என்ற நடைமுறையை விளக்க நடவடிக்கை மேற்கொள்ளப் போவதாக முதலமைச்சர் பேச்சு. ஆளுநர் உரையின் போது மரபை மீறி முதலமைச்சர் உரையாற்றியது தவறு. ஆளுநர் மீது திமுக தவறான எண்ணத்தை உருவாக்குவதாக எடப்பாடி பழனிசாமி பேட்டி. சட்டமன்ற மரபுகளை ஆளுநர் துச்சமாக கருதி அவமதித்துள்ளார். ஆளுநர் RN ரவியின் செயல்பாட்டுக்கு வைகோ கண்டனம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.